அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நுசூஸில் மூணாவது ஹதீஸில் உள்ள தமாரின் 7 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? சுலைமான் இப்னு தாவூத, இதில் தூதஃபு ஹம்சத்து, ஹம்சா போக்கப்பட்டிருக்கு. இபுனுல உள்ள ஹம்சா போக்கப்பட்டிருக்கு. ஹத்தன் எழுத்தாலேயே. சரிங்களா? இல்லல்லா இபுனும் உள்ளது, சுலைமான் இபுனுன்னு சொல்லணும். அந்த ஹம்சா இல்லை. எதனால் போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், இதா கான சிஃபத்தன், சிஃபத்தாக இருந்தால், பைன அலமைனி, 2 அலமுக்கு மத்தியில் சிஃபத்தாக இருந்துச்சுன்னா, அலம்னா என்னது? பெயர் சொல்னு அர்த்தம். இப்போ சுலைமான் என்பது ஒரு அலம், ஒரு பெயர் சொல். தாவூத் என்பதும் ஒரு பெயர் சொல். 2 அலமுக்கு மத்தியில் சிஃபத்துன்னு சொன்னாங்களா, அது என்னன்னு பார்ப்போன்னா, இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு வர்ணனையாக இருக்குல்ல, அதனால தான் இந்த 2 சிஃபத்து. 2 அலமுக்கு மத்தியில் சிஃபத்தாக வந்திருக்கனா, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சுலைமான் நபி அப்படின்னு சிஃபத்தாக வந்திருக்கனால இபுனுல உள்ள ஹம்சா எழுத்தாலேயே போக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னும் என்னன்னு பாருங்க. பி சர்த்தி, சர்த்தை கொண்டு, அல்லாஹ் யகஃபி அவ்வளில் சதுரி, வரியினுடைய, அதாவது வரினா இது ஒரு வரி, இது ஒரு வரி, அதனால் இந்த வரியின் ஆரம்பத்தில் நிகழாமல் இருந்ததின் ஒரு சர்த்தை கொண்டு. எப்படி? இப்போ இது ஆரம்பத்தில் வரலையா? சரிங்களா? ஊடால வந்திருக்குல்ல, அதனால் முதல்ல என்ன சொன்னாங்க? 2 அலமுக்கு மத்தியில் சிஃபத்தாக வந்திருக்குன்னு ஒரு ரூல்ஸ். 2வது ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்க? வரியினுடைய ஆரம்பத்தில் வராமல் இருந்த ஒரு சர்த்தை கொண்டு, இல்லை நிகழாமல் இருக்கின்ற ஒரு சர்த்தை கொண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள், ஹசன் இப்னு அலியின், ஹசன் அலி ரலிலாவுடைய மகன் ஹசன் ரலில்லா, இது 2 அலமுக்கு மத்தியில் சிஃபத்தாக வந்திருக்கு. அதனால் இதில் போக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? வலா யோதஃபு போக்கப்படலை. ஃபி மிஸ்லி உதாரணங்களிலிருந்து போக்கப்படலை. அல் ஹசனு இந்த உதாரணத்தில் போக்கப்படலை. ஏன்னு பாருங்கள், இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அல் ஹசனு இப்னு அலியின். ஏன்னா இது இந்த வரி முடிஞ்சிட்டு, இதோட இது அடுத்த வரியாக தொடர்ந்துருக்காங்க. அதனால் இப்னுல உள்ள ஹம்சாவங்க என்ன செஞ்சுருக்காங்க? போட்டிருக்காங்க. புரியுதா? இல்லை அன்னகு, ஏன்னா நிச்சயமாக அதுவாகிறது. வகாஃபி அவ்வளி சத்ரி, வரியினுடைய ஆரம்பத்தில் நிகழ்ந்ததுக்காக போட்டிருக்காங்க. கதாலிக்கன்னு இவ்வாறே லா தூதஃபு வி மிஸ்லி, இவ்வாறே இந்த உதாரணத்தில் போக்கப்படலை. ஏன்னு கேளுங்க. அல் ஹசன், ஹசன் ரலீலா அவர்கள், இப்னுல் இமாமி அலிஹி, இமாம் அலி ரலீலாவுடைய மகன். ஏன் இதில் வரலை அப்படின்னு கேட்டால், இல்லை அன்னகு, ஏன்னா நிச்சயமாக அதுவாகிறது. லைச பைன அலமைனி, 2 அலமுக்கு மத்தியில் இல்லை. இமாம்ங்கிற ஒரு வார்த்தை ஊடலை கொண்டு வந்துட்டாங்களா, இதுதான் 2 அலம். இந்த அலமுக்கு மத்தியில் இது வரலல்ல, அதனால் இப்னுல் உல் ஹம்சா கொண்டு வந்துட்டாங்க. கதாலிக்கன்னு இவ்வாறே லா தூதஃபு போக்கப்படலை. இதாக்கான ஹபரன், ஹபராக இருந்தாலும் போக்கப்படாதான். எப்படி? ஹபராக இருந்தாலும் போக்கப்படாதான். ஏன்னு பாருங்கள். அல் ஹசனு, ஹசன் ரலீலா அவர்கள், இப்னு அலியின், அலி ரலீலாவின் மகன் அவர்கள். அப்போ இது முபுததா, இது ஹபர் முதாஃப், இது முதாஃப் இலைஹி. ஹபராக வந்தாலும் போக்கப்படாதான். எப்போம்லாம் போக்கப்படும் அப்படின்னு கேட்டால், 2 அலமுக்கு மத்தியில் சிஃபத்தாக வந்தாலும், சரிங்களா, வரியினுடைய ஆரம்பத்தில் நிகழாமல் இருந்தாலும் அது போக்கப்படும். எப்போ போக்கப்படாது, எப்போ வந்திருக்கும் அப்படின்னு கேட்டால், வரியினுடைய ஆரம்பத்தில் இருந்தால் வந்திருக்கும். 2 அலமுக்கு மத்தியில் பிரிவினை இருந்தால் வந்திருக்கும். சரிங்களா? ஹபராக வந்தாலும் வந்திருக்கும். இப்னுல் உல் ஹம்சா. சரி, அடுத்து பாருங்கள் 8. ஈ தூணி அல் அம்ரு, ஈ தூணி, அம்ரு மின் அத்தா யஅத்தி, அத்தா யஅத்தியில் உள்ள அம்ரு. ஈத்தீன் இருக்குது. அஸ்லுஹு, அதனுடைய அசல் எப்படி இருக்கும்? யஅத்தீன் இருக்கும். மிஸ்லு இந்த இம்சிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதே மாதிரி தான் இந்த யஅத்திங்கிறதும். உபதிலத்து மாற்றப்பட்டுள்ளது. ஹம்சா மாற்றப்பட்டுள்ளது. சாணியத்து 2வது ஹம்சா மாற்றப்பட்டுள்ளது. யாவாக மாற்றப்பட்டுள்ளது. ஈத்தியில் எப்படி இருக்குது? இந்த இது ஒரு ஹம்சாமா,
இது ஒரு ஹம்சா. சரிங்களா? இந்த யதி வந்து ஆரம்ப ஹம்சா, வசூலுடைய ஹம்சா. இது வந்து அந்த வசூலுடைய ஹம்சா எப்படி இருக்கும்? கசர் செய்யப்பட்டு இருக்கும்ல, அதனால் ரெண்டாவது ஹம்சாவை என்ன செஞ்சுட்டாங்க? ஏவா கொண்டு வந்திருக்காங்க, ஈத்தீன்னு கொண்டு வந்திருக்காங்க. யா அன் லி சுகுனிகா, அது சுகுன் இருந்ததன் காரணமாக அந்த ஹம்சா என்பது, இரண்டாவது ஹம்சா என்பது யாவாக மாற்றப்பட்டுள்ளது. வ கசரில் ஹம்சத்தில் ஊலா, இன்னும் ஆரம்ப ஹம்சா கசர் பெற்றிருப்பதன் காரணமாக பாருங்கள், ரெண்டாவது ஹம்சா ஏன்னு இருக்குது, ஈன்னு மாறிட்டு. ஏன்? ஆரம்ப ஹம்சா கசர் இருக்கிறதுனால ரெண்டாவது ஹம்சா அந்த கசருக்கு தொதுவாக யாவாக கொண்டு வந்துட்டாங்க. வல் மாரூஃபு, இன்னும் தெரிந்ததை பாருங்கள். வல் மாரூஃப் இன்னும் அறியப்பட்டது. அன்னகு நிச்சயமாக அதுவாகிறது. இதா இஜ்தமா ஃபி கலிமத்தில் ஹம்சத்தானி, ஒரு வார்த்தையில் ரெண்டு ஹம்சா ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா ஊலாகுமா, அந்த ரெண்டில் உள்ள முதலாவது ஹம்சாவும் முத்தஹர்ரிக்கத்துன், முதலாவது ஹம்சா ஹரக்கத் பெற்று இருந்துச்சுன்னா, வல் ஒஹரா சாக்கினத்துன், இன்னும் ரெண்டாவது ஹம்சா சுக்குன் பெற்று இருந்துச்சுன்னா, வஜப கட்டாயம், இபுதாலு சாணியத்தி, இரண்டாவதை மாற்றுவது கட்டாயம். என்ன? மத்தத்து நீட்டலுடைய எழுத்தாக இரண்டாவதை மாற்றுவது கட்டாயம். துஜானிசு, ஏன்? ஒரே இனமாக இருக்கிறதுனால. என்ன? ஹரக்கத்தில் ஊல, ஆரம்ப ஹரக்கத்து அதே, அதாவது வந்து இங்கே இருந்து பாருங்கள், இரண்டாவது மாற்றுவது கட்டாயம், நீட்டுவதற்காக இரண்டாவதை மாற்றுவது கட்டாயம். துஜானிசு, இனமாக இருப்பதற்காக ஹரக்கத்தில் ஊலா, ஆரம்ப ஹரக்கத்தின் இனமாக இருப்பதற்காக. இப்போ பாருங்க, நான் உதாரணம் அகுலுன்னு கொடுத்துருக்கு, ஆக்குலு. ஏன்னா முன்னாடி உள்ள ஃபத்தகு தோதுவா இதை அலிஃபா மாற்றி ரெண்டு அலிஃபை ஒன்று சேர்க்கும் போது ஆண்டு வரும். மீனுங்கிறது முதல்ல உள்ள ஹம்சாக்கு லம்மா இருக்கிறதுனால வாவா மாற்றியாச்சு. ஏமானுங்கிறது ஈமானுன்னு சொல்லி மாற்றியாச்சு. சரிங்களா? இந்த துஜானிசு ஒரே இனம் அப்படின்னு உங்களுக்கு புரியலாம், தோதுவாக அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆரம்ப ஹரக்கத்துக்கு தோதுவாக இரண்டாவதை நீட்டுவதற்காக மாற்றுவது கட்டாயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அம்மா, அதாவது வஅத்தி, ஃபஅத்தி, வஅத்தி ஃபஅத்தி. ஏன் வஅத்தி ஃபஅத்தி? இங்கே என்ன பார்த்தோம்? ஈத்தின்னு பார்த்தோம். இங்கே ஏன் வஅத்தி ஃபஅத்தின்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், ஃபதவுது திரும்பும் ஃபீஹிமல் ஹம்சத்து சாணியத்து, இரண்டாவது ஹம்சா அந்த ரெண்டுலேயும் திரும்பி விடும். என்ன காரணத்துக்காக? ஜவாலி ஹம்சத்தில் ஊலா, ஆரம்ப ஹம்சா நீங்கியதுக்காண்டி இரண்டாவது ஹம்சா அந்த ரெண்டுலேயும் திரும்ப வரும். இல்லை ஆரம்ப ஹம்சா இருக்கா? இல்லை, ஒரு ஹம்சா தானே இருக்குது. எதுக்காண்டி திரும்ப வந்திருக்கு? ஆரம்ப ஹம்சா திரும்ப வரும்னு சொல்லிட்டாங்க. சட்டம் என்ன? வதூதஃபு போக்கப்படும், ஃபிஹாதில் ஹாலத்தி, இந்த நிலைமையில் போக்கப்படும். ஹம்சத்துல் அம்பரி, அம்ருடைய ஹம்சா இந்த நிலையில் போக்கப்படுமா? லெஃப்லன், வார்த்தையாலும் சரி, வஹத்தான் இன்னும் எழுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது வாவுக்கு அப்புறமும் ஃபாக்கு அப்புறமும் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வசூலுடைய அம்சம் என்ன செய்யப்படும்? எழுத்தால் போக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். புரிஞ்சுட்டிங்களா? எழுத்தால் என்ன செய்யப்படும்? வார்த்தையாலும் போக்கப்படும், எழுத்தாலும் போக்கப்பட்டும். இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல போக்கியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு துருசுலேயே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், ஜாஃபில் ஹதீஸிலே வந்துள்ளது, எத்தூனி பிஸ்பாத்தில் ஹம்சத்தி, ஹம்சா இருப்பதை கொண்டு எத்தூனின்னு இருக்குது. லியன்னல் லெஃப்ல, ஏனென்றால் நிச்சயம் அந்த வார்த்தை ஆகிறது மௌசூலுன் சேர்ந்திருக்கிறது, பிமா கப்லகு, அதற்கு முன்னால் அந்த ஒன்றை கொண்டு சேர்ந்திருக்கிறதுனால இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கிதாபாசு. சரிங்களா? உங்களுக்கு புரியலைன்னா 2-3 தடவை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கண்ணா. இன்னும் புரியலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக கேளுங்க. சரிங்களா? 770 869 65 52. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திஹி, வஸ்கர் அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.